கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 7/11/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு அவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய அற்புதத்தின் பாதையில் இவரை நீர் வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தறியும் இவரை தேற்றுவதாக, உடைய அன்பின் அபிஷேகம் இவரோடு இருக்கட்டும். அப்பா, செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் பாதுகாப்பை தந்த ஆசீர்வதித்து இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, ஏசாயா 48:18 படி உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா இவருடைய நீதியை நீர் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/11/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தை நம்முடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்குவீராக. கோலும் கைத்தறியும் தேசத்தை தேட்டட்டும். நம்முடைய அன்பின் அபிஷேகம் தேசத்தில் இருக்கட்டும். எப்பொழுதும் பாதுகாப்பை நீர் உறுதி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தீமைகள் அணுகாதபடி வேலி அடைங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.